நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மியூசிக்கல் ஆப்பில் வந்து இது ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த வீடியோ பண்ணுறது, நல்லா மேக்கப் போடுறது, நல்லா மாட்டு மொழி குடும்பம் நடத்துறதுக்கான விழி கிடையாது, மாட்டுக்கு தான் அந்த மொழி இருக்கணும். ஆக்சுவலாக அந்த விஜய் தான் குடும்பத்தோடு அந்த பிரியாணி கடைக்கு சாப்பிட போயிருக்காரு, கூட்டிகிட்டே போயிருக்காரு. அப்போ அந்த பிரியாணியின் சுவை வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற தொடர்ச்சியாக இவங்க கடைக்கு போய் சாப்பிட்றாங்க. மீனிங் இவர் காலைல வேலைக்கு போயிடுவார், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும், வேறு வேலை கிடையாது. மேக்கப் பண்ணுறது, டிக்டாக் பண்ணுறது, அப்புறம் அப்படி சோறு வடிக்க நேரம் இருக்கும். அப்புறம் மோட்டர் பைக்கு ஸ்கூட்டி பைக் எடுத்துகிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வர்றது. இது ஆள் நல்லா லெக் பீஸ், இதோட லெக் பீஸ் நல்லாயிருக்கும். யாரோட லெக் பீஸு? அபிராமியோட லெக் பீஸு. அப்போ சுந்தரன் நெஞ்சிருக்கா 2 லெக் பீஸை கூட வைப்பான். பிரியாணி தட்டுறவன்ட்ட பல்லு அழிச்சா தானப்போ ஒரு பீஸு கூட வைப்பான். நடக்க தானே அது கல்யாண வீட்டில் வைக்கக்குள்ள. இல்லை அப்படின்னு ஒரு பீஸ் கூட வைக்கிறாங்களா இல்லையா சமையல் பரிமாறுறவங்க? சுந்தரத்துக்கு எதுக்கும் ஒரு மைல்டான ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் மேடம் வெயில் அலையிறீங்க, ஒரே வெயில் அப்படின்னு இருக்கோம். நீங்கள் மேடம் வெயில் அலையிறீங்க, நான் இருக்கேன்னு அடிமை, வீட்டில் கொண்டாந்து தரப்போகிறேன், ஏன் அலையிறீங்க, ஒரு போன் அடித்தா போதுமே, நீங்கள் வெயிலில் நினைக்கலாமா? அந்த கலரான உடம்பு போடுறது தான், பேச்சை போட்டு பார்க்குறது தானே தம்பி.